ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிபி ட்ரெண்டிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் ஃபேமஸ் ஸ்நேகனை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். அவருக்கு வந்து கல்யாணம் ஆகி இப்போ தான் ரீசெண்டாக ஒரு ட்வின் பேபிஸ் வந்து பிறந்தாங்க. ரெண்டுமே கேர்ள் பேபிஸ். அவங்க வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான கப்புள்ஸ்னு சொல்லணும். ஸ்நேகனும் சரி, கனிகாவும் சரி, ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான யதார்த்தமான ஜோடிகள். அவங்களுடைய லைஃப்பில் இப்போ ஒரு மோசமான நிலைமை ஏற்பட்டிருக்குது. திடீர்னு ஸ்நேகன் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தார். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாம் கனிகா கிட்ட கேட்க அவங்களே லைவ்க்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்நேகனுக்கு வைரல் ஃபீவர் வந்திருக்கு, அதனால தான் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கோம். நான் வந்து அவரை பற்றி மட்டும் சொல்ல வரல, இந்த லைவில் நான் என்ன சொல்ல வந்தேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பரவர காய்ச்சல் வந்து குழந்தைங்களுக்கு அதிகமாக வருது. அதை விட அதிகமாக இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிறவங்களுக்கும் வருது. ஸோ அவங்களும் பாதுகாப்பாக இருக்கணும், குழந்தைங்களையும் பாதுகாப்பாக வச்சுருக்கணுங்கிறதுக்காக ஒரு அவேர்னஸ்க்காக தான் நான் இந்த லைவுக்கு வந்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த காய்ச்சல் வந்து ரொம்ப நிறைய குழந்தைங்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிற நிறைய பேருக்கு இதனால் அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இந்த ரெய்னி சீசனில் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு அவேர்னஸ் வீடியோவுக்காக தான் நான் வந்தேன். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அவர் 24 ஹவர்ஸும் அப்சர்வேஷனில் வச்சு பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அவர் சீக்கிரம் க்யூர் ஆகி வந்துடுவார்னு நான் ப்ரே பண்ணிகிட்ருக்கிறேன். ப்ளீஸ் எனக்காக நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு கனிகா வந்து தன்னுடைய லைவில் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, அவங்க வந்து இன்னும் குழந்தைங்க கொஞ்சம் வளர்ந்த அப்புறம் சீரியலில் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நேகன் சொல்லியிருக்காரு.